يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே இந்த மனிதர்கள் நேர்வழியான பாதையில் செல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் கட்டம் கட்டமாக தெளிவாக ஒன்றொன்றாக சொல்லி காட்டியிருக்கின்றான். அதிலே அவனை வணங்குவதிலிருந்து அவனை வணங்கக்கூடிய முறை, அவனுக்காக செய்யக்கூடிய வணக்கங்கள் எதுவெல்லாம் அதற்குள் உள்ளடங்கும் என்பதையெல்லாம் திருமறை அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம், இந்த மனித சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம், தாய் தந்தையர்களை பராமரிப்பது எவ்வாறு. இஸ்லாமிய மார்க்கம் கூறக்கூடிய இந்த தாய் தந்தையர்கள் யார்? அல்லாஹு தஆலா அன்பதாக கண்ணியப்படுத்தி திருமறையிலே சொன்ன இந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் யார்? எங்களினுடைய சமுதாயத்திலே இந்த தாய் தந்தையர்களுடைய நிலைமை என்ன? இதையெல்லாம் நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள். திருமறையில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوهُ إِلَّا. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு மனிதர்களுக்கு தீர்ப்பளித்து விட்டான். இல்லல்லா இல்லா ஈயாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. மேலும் தாய் தந்தையர்களை சரியான முறையில் பராமரிப்பதற்கும் உங்களுக்கு அல்லாஹு தஆலா தீர்ப்பளித்து விட்டான் என்பதாக திருமறை சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹ்வை வணங்குவது என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம், மிக முக்கியமான வணக்கம் அது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு நிகராக இன்னொருவரை அந்த இடத்தில் கொண்டு வந்தால் அதற்கு பிறகு அந்த மனிதர் நரகவாதியாக பட்டியலிடப்பட்டு விடுவார். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த ஒரு மனிதராக மாறிவிடுவார். இந்த அளவிற்கு மிக முக்கியமான இஸ்லாத்திலே எக்காலமும் மன்னிக்கப்படாத ஒரு பாவமான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹு தஆலா முதலில் சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, அந்த முக்கியமான விடயத்தோடு இன்னொரு விடயத்தை சேர்த்து கூறுகிறான். தாய் தந்தையர்களை சரியான முறையில் பராமரிப்பதற்கும்
நாங்கள் தீர்ப்பளித்து விட்டோம். வசனத்தினுடைய தாற்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடுத்த விடயத்தோடு சேர்த்து இந்த தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய விடயம் திருமறையில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு நிகராக்கப்படாத ஒரு விடயத்தோடு சேர்த்து இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது என்றால் தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய விடயம். அதுவும் மொட்டையாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை சகோதரர்களே. இஹ்சானா, நல்ல முறையிலே அவர்களை பராமரிப்பது. இன்று எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை மாறிவிட்டது. எவ்வாறு தெரியுமா? தாய் தந்தையர்களை பராமரிப்பது என்றால் அவர்களுக்கு 3 வேளை உணவளிப்பது, பொருளாதாரத்திற்கு தேவையான பணத்தை அவ்வப்போது கொடுப்பது, வீட்டின் ஒரு மூலையிலே ஒரு இடத்தை தங்குவதற்காக வழங்குவது, இதுதான் சமுதாயத்தில் தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிட்டது. 3 வேளை உணவு, பொருளாதாரத்திற்கு தேவையான பணம், இருப்பதற்கு ஒரு இடம். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான் சகோதரர்களே, இஹ்சானா, நல்ல முறையில் அவர்களினுடைய உள்ளம் குளிர்கின்ற மாதிரி நாங்கள் பராமரிக்க வேண்டும். கடமை, ரப்பு சொல்லக்கூடிய கடமை, மனிதர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்த கட்டளை. இந்த மனித சமுதாயம் சுவனத்திற்கு செல்லக்கூடிய வணக்கத்திலிருந்து மிக முக்கியமான வணக்கம் இது. தொழுகையை பற்றி பேசக்கூடிய, நோன்பை பற்றி பேசவில்லை. இரண்டாவதாக சொல்லக்கூடிய விடயம் தாய் தந்தையர்களை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய விடயம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல முறையில் பராமரிப்பது என்றால் என்னது? அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய இந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்களினுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கிறது? அதைத்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு விடயத்தை கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்களிலே மிக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், உன்னுடைய ஐவேளை தொழுகையை உரிய நேரத்தில் தொழுது கொள்வது. இது ஒரு மாபெரும் தலைப்பு சகோதரர்கள். தொழுகையை பற்றி பேசத் தொடங்கினால் இந்த நேரத்தில், குறுகிய நேரத்தில் பேசுவதற்கு நேரம் போதாது. பின்னர் கேட்டார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், பின்னர் எது யா ரசூலல்லாஹ்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது என்றார். பின்னர் எது யா ரசூலல்லாஹ்? மூன்றாவதாக என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? நபிகளார் இட்ட பட்டியலில் மூன்றாவது வந்தது என்ன தெரியுமா? அஜ்ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் போய் உயிர் தியாகம் செய்வது, போய் போராடுவது மூன்றாவது என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய விடயத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போய் மரணித்து விடுகிறார் என்றால் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, சுவனவாதியாக பட்டியலிடப்படுகிறார். அந்த அளவிற்கு உயர்ந்த விடயம். ஆனால் தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய விடயம் அதையும் விட உயர்வானதாக மாறிவிடுகிறது. எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த தாய் தந்தையர்களை உயர்த்துகிறது என்பதை பாருங்கள் சகோதரர்கள். தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய விடயம் எந்த அளவிற்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எங்களினுடைய வாழ்க்கையில் இந்த விடயம் உண்டா? இதை இன்னும் அதிகமாக விளங்கப்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள்.
ஒரு சஹாபி தோழர், நாங்கள் அனைவரும் அறிந்த ஹதீது சகோதரர்களே, இந்த ஹதீத் நபிகளாரிடத்தில் வந்து, நான் தோழமை பிடிப்பதில் மிகவும் சிறந்த மனிதர்களில் உறவு எது யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய் என்றார்கள். பின்னர் எது யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். பின்னர் எது யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். பின்னர் எது யா ரசூலல்லாஹ்? அபூக் என்றார்கள். நான்காவதாக சொன்னார்கள், உன்னுடைய தந்தை என்றார்கள். நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் தாய் தந்தையர்களினுடைய நிலைமையை எவ்வாறு மாற்றிவிட்டோம் என்றால், ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு இந்த விடயங்களை சொன்னால் அது நண்பர்களோடு கதைக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது, இதை சொன்னால் அவர்களுக்கு விளங்காதே, அதுவாகாதே, இதுவாகாதே என்று ஒவ்வொரு காரணங்களை சொல்லி அதிகமான விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்கி கடைசியாக இன்று பெற்றோர்களுடன் உறவாடுகிறார்களா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. அவர்களுக்கு பராமரிக்கிறது என்கின்ற பேரிலே உணவளிக்கப்படுகிறது, தங்குவதற்கு இடம் கொடுக்கப்படுகிறது. இந்த இரண்டையும் தவிர அவர்களோடு மனம் குளிர்கின்ற வகையில் பேசப்படுகிறதா, அவர்களோடு தினந்தோறும் கதைக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயம் எங்களுடைய சமுதாயத்தில் அல்லாஹ் நாடி ஒரு சிலரை தவிர அதிகமானவருடைய வீடுகளில் இந்த விடயம் கிடையாது. நண்பர்களோடு மணித்தியால கணக்கில் பேசுகிறோம் சகோதரர்கள். கூட்டாளி ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் அல்லது கூட்டாளியை தேடி போய் நாங்கள் மணித்தியால கணக்கில் ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம். நேரம் போகிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவிற்கு சந்தோஷமான முறையில் தினந்தோறும் நாங்கள் கதைக்கிறோம். நபிகளார் எங்களுக்கு சொன்ன விடயம், அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு சொன்ன விடயம், தோழமை பிடிப்பதில் சிறந்தவர் உங்களினுடைய தாய். உங்களினுடைய நண்பர்களிலே உங்களுக்கு சிறந்த நண்பன் உங்களினுடைய தாய். ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது, 3 தடவை உங்களினுடைய நண்பர்களில் சிறந்தவர் உங்களினுடைய தாய். 4வதாக உங்களினுடைய தந்தை என்றார்கள். ஆனால் நண்பர்களோடு பேசுகின்ற அளவிற்கு கூட இஸ்லாம் இது உறுதியானது என்று கண்ணியப்படுத்திய ஒரு விடயத்தை நாங்கள் மொத்தமாக மறந்துவிட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஒரு கட்டமைப்பிலே வடிவமைத்து வைத்திருக்கிறான். அந்த கட்டமைப்பு முதலாவதாக எங்கு நசுக்கி உடைக்கப்படுகிறதோ அதனுடைய முடிவு ஏராளமான இடங்களில் எங்களினுடைய வாழ்க்கையிலே தட்டும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் இந்த தாய் தந்தையர்களுடைய பராமரிக்கக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் இன்று எங்களினுடைய தாய் தந்தையர்களை பராமரிக்காமல் எங்களினுடைய வேலைகள், எங்களினுடைய விடயங்கள் என்று அவர்களை இப்பொழுது ஒதுக்குவோமாக இருந்தால் எதிர்காலத்தில் நாங்கள் ஒதுக்கப்படுவோம். எதிர்காலத்தில் நாங்கள் அநாதை இல்லங்களில், முதியோர் இல்லங்களில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். எங்களினுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எங்களை ஒதுக்குவார்கள். அவர்களினுடைய விடயங்கள், அவர்களினுடைய குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். எப்படி நாங்கள் இப்பொழுது எங்களினுடைய தாய் தந்தையர்களை பராமரிப்பதை தவறுகிறோமோ அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் அவர்களினுடைய தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய விடயத்தை மறந்து விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த தாய் யார் என்பதை பற்றி திருமறையிலே சொல்கிறான். எந்த அளவிற்கு அவர் அவருடைய உடலினாலும் சரி உள்ளத்தாலும் சரி கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் என்பதை பற்றி திருமறை சொல்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். மனிதர்களுக்கு நாங்கள் அவர்களினுடைய தாய் தந்தையர்களை பராமரிப்பதை கொண்டு வசியத்து செய்கிறோம். அந்த மனிதனினுடைய தாய்
கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை தன்னுடைய கருவிலே சுமந்தாள். 10 மாத காலம் அந்த தாய் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமக்கின்றாள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு மூலையிலே இருந்து வருகிறது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்றது. ஏதோ ஒரு மனிதர் எங்களின் பக்கம் வருகிறார் என்றால் எங்களில் ஏதோ ஒரு விடயத்தை விரும்புகிறார். அந்த விடயம் அந்த மனிதரை ஈர்க்கிறது. அதனால் அந்த உறவு எங்களை வந்து அடைகிறது. ஆனால் இந்த பெற்றோரினுடைய உறவு எந்த ஒரு நோக்கமும் இல்லாத உறவு சகோதரர்களே. நாங்கள் கருவிலே இருக்கின்ற பொழுது எவ்வாறு எதிர்காலத்தில் மாறுவோம் என்று தெரியாது. எதிர்காலத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட குழந்தையாக வருவேனா இல்லையா என்பது தெரியாது. பிறக்கின்ற பொழுது கண் பார்வையுடைய குழந்தையாகவா அல்லது கண் பார்வை இழந்த குழந்தையா என்பது தெரியாது. கைகால் சரியான முறையில் வேலை செய்யக்கூடிய குழந்தையா இல்லையா என்பது தெரியாது. சரியான முறையில் நடக்கக்கூடிய குழந்தையா இல்லையா என்பது தெரியாது. சாப்பிட்டால் சரியான முறையில் தொண்டையில் இறங்கக்கூடிய குழந்தையா என்பது தெரியாது. குழந்தையை பெற்றெடுத்தால் எத்தனை கோடி பணம் செலவாகும் என்று தெரியாது. என்னென்ன நோய்களோடு குழந்தை பிறக்கிறது என்பது தெரியாது. ஆனால் குழந்தை பிறந்து அடுத்த கணத்தில் குழந்தை மரணித்து விடும் என்று அறிந்தாலும் கூட அந்த தாய் தன்னுடைய உயிரை இழந்தாவது தன்னுடைய குழந்தையினுடைய உயிரை காப்பாற்ற நினைக்கக்கூடிய உறவு அந்த உறவு. குழந்தை எவ்வளவு நேரம் பூமியில் வாழும் என்பது அவரினுடைய கணக்கு கிடையாது. தன்னுடைய குழந்தையினுடைய உயிர் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த உறவு. அந்த உறவுக்காக இந்த உலகத்தில் நாங்கள் செய்த விடயங்கள் என்ன சகோதரர்களே? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதனால் தான் திருமறையிலே இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார், ஹமலத்து உம்முஹு குருஹா வவலஅத்து குருஹா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே கஷ்டத்தோடு சுமந்தெடுக்கிறாள். அதே போன்று கஷ்டத்தோடே அந்த குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறாள். திருமறை ஒவ்வொரு இடத்திலும் அந்த தாயினுடையதும் தந்தையினுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது. மனித சமுதாயத்திற்கு ஒரு தாய் தந்தையர்கள் படக்கூடிய கஷ்டத்தை திருமறை சொல்லி காட்டுகிறது. ஆனால் எங்களினுடைய சமுதாயம் இந்த வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டது. தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மறந்துவிட்டோம். அலட்சியப்படுத்தக்கூடிய உறவாக எங்களினுடைய சமுதாயம் மாறுகிறது. ஒருவரை அழைத்து விட்டால் தாய் அந்த குழந்தை தாயை பின்னர் விடை சொல்லலாம் என்று அவரினுடைய வேலையை பார்க்க தொடங்குகிறார். தாய் தந்தையர்கள் கோலடிச்சு வர சொல்கிறார்கள் என்றால் பின்னர் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் என்று நினைக்கிறார்கள். தாய் தந்தையர்கள் ஒரு வேலைக்காக அழைக்கிறார்கள் என்றால் அவரினுடைய அழைப்பு தாமதப்படுத்தப்படுகிறது. அவரினுடைய அழுகைகள் அலட்சியப்படுத்தப்படுகின்றது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்கள் பிற்போடப்படுகின்றது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் மனைவி என்று ஒரு இடம் வருகிறது என்றால், தன்னுடைய குழந்தை என்று ஒரு விடயம் வருகிறது என்றால் அந்த விடயத்திற்கு அதிகமான முன்னுரிமைகள் கொடுக்கப்படுகின்றன. அதே முன்னுரிமை தாயினுடைய விடயத்தில் எங்கே சகோதரர்களே? அதே முன்னுரிமை தந்தையினுடைய விடயத்தில் எங்கே சகோதரர்களே? எத்தனையோ தாய் தந்தையர்கள் இன்று பிள்ளைகளினுடைய ஆதரவில்லாமல் சமுதாயத்திலே உலாவுகிறார்கள். தாய் தந்தையர்களுக்கு பிள்ளையினுடைய அன்பில்லாமல் தாய் தந்தையர்கள் உலாவுகிறார்கள். பிள்ளைகளினுடைய பராமரிப்பு இல்லாமல் மூன்றாவது மனிதனிடம் கையேந்தக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. யாரோ ஒரு வீடுகளுக்கு சென்று தனக்கு உணவளிக்குமாறு அவர்கள் கோருகிறார்கள். இதை ஏற்படுத்தியவர்கள் யார்? இந்த நிலைமை எங்களுடைய சமுதாயத்தில் உருவாகியதற்குரிய காரணம் என்ன? நாங்கள் யார் சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை உண்மையிலே புரிந்தவர்களாக இருந்திருந்தால்
இந்த திருமறையங்களினுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அல்லாஹ்வுக்கு தனக்குரிய அனைத்து விடயங்களை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காக மொத்தமாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதன் முஸ்லிம். இந்த முஸ்லிம் என்கின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் எங்களினுடைய வாழ்க்கையில் உண்டா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு எப்பொழுது எங்களினுடைய மரணத்தை தருவான் என்று தெரியாது. எங்களினுடைய தாய் தந்தையரினுடைய உயிரை எடுப்பான் என்று தெரியாது. ஆனால் உயிர் போனதற்கு பிறகு தாய் தந்தையரினுடைய அருமை புரிந்து அவர்கள் இந்த அளவிற்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களே என்பதை அதற்கு பிறகு புரிந்து அவர்களுக்கு ஒரு உபகாரம் செய்யவில்லையே, அவர்களை நல்ல முறையிலே நடத்தவில்லையே என்று அதற்கு பிறகு கை சேதப்படுவது மறுமை நாளில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் கொண்டு வர மாட்டார். இருக்கின்ற பொழுதே அவர்களை நல்ல முறையில் பராமரிப்பது எங்களினுடைய கடமை. அவர்கள் என்ன கொள்கையிலே இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி, இஸ்லாமிய வட்டத்திற்குள் நாங்கள் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமை அவர்களுக்கு சரியான முறையில் செய்யப்பட வேண்டும். எங்களினுடைய சமுதாயம் இந்த கடமைகளை பிள்ளைகள் பிறந்தவுடன் அந்த பிள்ளைகளுக்காக நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி, அல்லது ஒரு பதவியிலே அமர்ந்தவுடன் அந்த பதவிக்காக நேரங்களை ஒதுக்கி, எங்களினுடைய தேவைகளுக்காக ஒவ்வொன்றுக்காக நேரத்தை ஒதுக்கி, கடைசியாக தாய் தந்தையர்களை பராமரிப்பதற்கு நேரமில்லை, பிஸி என்ற காரணத்தை சொல்கிறோம். அல்லது கிழமையிலே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள், அந்த நாளிலே மாத்திரம் போய் தாய் தந்தையர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. விசிட்டர்மார் போய் ஏதோ ஒரு வீட்டிலே அமர்வதை போன்று தாய் தந்தையர்களினுடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய நிலைமை எங்களினுடைய சமுதாயத்தின் நிலைமை. மூன்றாவது மனிதர் பார்க்க போவதை போன்று நாங்கள் செல்கிறோம் சகோதரர்கள். அண்டை வீட்டார் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் தாய் தந்தையர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவு கூட பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் இடையில் கிடையாது. எப்பொழுது சகோதரர்களை தாய் தந்தையர்கள் கடைசியாக சந்தோஷமாக பேசிய நாள், கடைசியாக தாய் தந்தையர்களோடு எப்பொழுது நாங்கள் நிம்மதியாக 1 மணி நேரம் குறைந்தது பேசியிருப்போம். ஆனால் பிள்ளைகளோடு, மனைவிகளோடு, நண்பர்களோடு, அண்டை வீட்டாரோடு, இன்னும் ஊர் மக்களோடு, அனைத்து மக்களோடு, அரசியலில் இருந்து, விளையாட்டிலிருந்து, சமுதாய வேலைகளிலிருந்து, சகல விடயங்களிலிருந்து அனைத்தையும் பேசியுள்ளோம். தாய் தந்தையர்களோடு பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை டைமுக்கு வருகிறார்கள், கொடுக்கின்றார்கள், செல்கிறார்கள். அல்லது அவர்களுக்கு கறிகள் வாங்க வேண்டுமாக இருந்தால் வாங்கி கொடுக்கின்றார்கள், வீடு திரும்புகிறார்கள். உட்கார வேண்டுமே, அனாதைகளை போன்று வீடுகளிலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, கொஞ்ச நேரம் இருந்து பேச வேண்டுமே, அவர்களுடைய உள்ளம் குளிர வேண்டுமே என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. நாங்கள் ஒன்றும் அமெரிக்காவிலே வாழவில்லை சகோதரர்களே, வேறொரு மதத்திலே வாழவில்லை சகோதரர்களே. தாய் தந்தையர்களை அனாதைகளை போன்று விடுவதற்கு நாங்கள் ஒன்றும் வேறொரு மதமும் கிடையாது, வேறொரு நாட்டிலேயும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துவது, பராமரிக்கக்கூடிய விடயத்தை வணக்கமாக உயர்த்துகிறது. அந்த மார்க்கத்திலே வாழ்கிறோம், நபிகளார் வழிகாட்டிய மார்க்கத்திலே வாழ்கிறோம். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், யுத்தகாலத்திற்காக செல்கிறீர்கள், நானும் வருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஹீயுன் வாலிதுக், உன்னுடைய தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆம் என்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஃபீஹிமா ஜாஹித், இருவரிலே போய் நீ ஜிஹாது செய்து கொள், அதுதான் பெரிய ஜிஹாத் என்றார்கள். சகோதரர்கள், நாங்கள் ஏதோ ஒரு நாட்டிலே யாரோ ஒரு மக்கள் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அதற்காக உள்ளம் வருந்துகிறோம், அதற்காக எங்களுடைய இரத்தங்கள் கொதிக்கின்றது. பெற்ற தாய் தந்தையர்கள் அனாதைகளை போன்று வீடுகளிலே உள்ளார்கள். சகோதரர்களே,
கணக்கில்லாமல் எங்களினுடைய வேலைகளை பார்க்கிறோம். அதற்காக எங்களினுடைய இரத்தம் கொதிக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, அந்த இரத்தத்தை விட இதற்கு இரத்தம் கொதிக்க வேண்டும். உண்மையான முஸ்லிமாக இருந்தால் உன்னுடைய தாய் தந்தையருடைய விடயத்திலே போய் ஜிஹாது செய்து கொள், நபிகளாரினுடைய வார்த்தை. ஆனால் அந்த விடயம் எங்களினுடைய சமுதாயத்தில் இல்லையே சகோதரர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தாய் தந்தையர்களை பராமரிக்கக்கூடிய விடயத்தினுடைய நன்மைகளை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி மிக உயர்வாக கொண்டு காட்டுகிறது. அதிலே நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய இரு மனிதர்களினுடைய சம்பவம். முதலாவது மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் யமன் பிரதேசத்திலிருந்து யாராவது வந்தால் உங்களினுடைய கூட்டத்தில் இவர் இருக்கிறாரா என்று ஒவ்வொரு கூட்டத்திலேயும் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கூட்டம் வருகிறது, யமனில் இருந்து கருண்வாசிகள் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யமனில் இருந்து வருகிறீர்களா? ஆம். கருண்வாசிகளா? ஆம். உவைஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் இருக்கிறாரா? ஆம். உவைஸ் எங்கே என்றார்கள். முன் வந்தார்கள். உவைசுல் கர்னி என்பக்கூடிய ஒரு தாபியின். அவரை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஆச்சரியம். உடனே சொன்னார்கள், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதா? அல்லாஹ்வினுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள் நீங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதா? எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இஸ்தக்ஃபிர்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியுற்றேன். யமன் வாசிகளில் இருந்து ஒரு மனிதர் இருக்கின்றார், கரண் வாசி. அவரினுடைய பெயர் உவைஸ். அவரினுடைய உடம்பு முழுவதும் தொழுநோய் இருந்தது, வெண்குருஷ்ட நோய் இருந்தது. அவருக்கு ஒரு தாய் இருந்தார். அந்த தாயை பராமரித்து எந்த அளவிற்கு என்றால் அந்த தாயினுடைய சகல தேவைகளை மொத்தமாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பராமரிக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கடைசியாக இப்பொழுது அவரினுடைய உடம்பிலே ஒரு திர்ஹம் நாணயத்தினுடைய அளவிற்கு மாத்திரம் வெண்குருஷ்ட நோய் இருக்கின்றது. இவரை உங்களில் யாராவது சந்தித்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருமாறு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள் என்கின்ற விடயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் தந்தையர்களை பராமரிப்பது எங்களினுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை அதிகப்படுத்துகிறது. ஒரு சாதாரண மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துக்காக பிரார்த்திப்பதற்காக வருகிறார். அந்த கண்ணியத்தை கொடுத்தது எது சகோதரர்களே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? சுவர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்ட மனிதர், சுவர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்ட ஒரு மாபெரும் சஹாபி, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கட்டி எழுப்பிய மனிதர்களில் ஒருவர். அப்படிப்பட்ட மனிதருக்காக ஒரு சாதாரண மனிதர் பிரார்த்திக்கிறார். அந்த கண்ணியத்தை கொடுத்தது அவரினுடைய தாயை அவர் பராமரித்தார். 3 வேளை சாப்பாடோடு நிறுத்தவில்லை சகோதரர்கள். அவருக்கு பணம் கொடுப்பதோடு நிறுத்தவில்லை சகோதரர்களே. பராமரிப்பது என்றால் என்னவென்பதை புரிந்து அந்த முறையில் பராமரித்தார். சகல தேவைகளையும் நிறைவேற்றி பராமரித்தார் உவைசுல் கர்னி. அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று பாருங்கள்.
உடம்பு முழுவதும் இந்த வெண்குருஷ்ட நோய் அவரினுடைய துவாவினால் ஒரு திர்ஹம் நாணயத்தினுடைய அளவிற்கு மாறுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாய் தந்தையர்களை பராமரிப்பதிலே வைத்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை எத்தனை பேர் சகோதரர்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? முன்னொரு காலத்திலே வாழ்ந்த மனிதர், பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தில் வாழ்ந்த மனிதர். இவர் ஒரு மாபெரும் வணக்கவாளி. இவரினுடைய வணக்கத்திற்காகவே பள்ளியை கட்டி அவர் வணங்கக்கூடிய அளவிற்கு இருந்தவர். எந்த நேரமும் தொழுகைக்காகவே தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்தவர். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய மனிதர். அவர் ஒரு நாள் சுன்னத்து தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தாய் வந்து அழைக்கிறார். அவர் அவருடைய தாயினுடைய அழைப்பை கேட்டு மனதிற்குள் நினைக்கின்றார், தொழுகையா தாயா? தாய் சென்று விடுகிறார். இரண்டாவது நாள் தாய் வருகிறார், அதே போன்று அழைக்கிறார். மீண்டும் அவர் தொழுகையில் இருக்கிறார். தாயா தொழுகையா? அவருக்கு முடிவெடுக்க முடியவில்லை, விட்டு விடுகிறார். தாயும் சென்று விடுகிறார். மூன்றாவது நாளும் தாய் வருகிறார், தொழுகையிலே இருக்கிறார். தாய் அழைக்கிறார், பதில் சொல்ல முடியவில்லை. தாயா தொழுகையா என்று நினைக்கிறார். அந்த நேரத்தில் அந்த தாய் ஒரு சாபம் இடுகிறார். சகோதரர்களே, அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா யன்துர இலா வுஜூஹில் மூமிசாத். யா அல்லாஹ், இந்த ஜுரைஜை ஒரு விபச்சாரியினுடைய முகத்திலே முழிக்காட்டும் வரை அவனை நீ மரணிக்க செய்யாதே. ஒரு விபச்சாரியினுடைய முகத்தில் அவன் முழித்ததற்கு பிறகுதான் இவனினுடைய மரணம் நேர வேண்டும் என்பதாக அவரினுடைய சாபம். காலங்கள் செல்கிறது. வணக்கவாளியாக ஊரிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த ஜுரைஜ் திடீரென்று திருமணம் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாக சமுதாயத்தில் கதை பரவுகிறது. ஒரு விபச்சாரி பெண்மணி இது ஜுரைஜினுடைய குழந்தை என்று அவள் சொல்லத் தொடங்கிவிடுகிறாள். ஜுரைஜினுடைய கூடாரங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. சமுதாயம் அவரை ஒதுக்க தொடங்குகிறது. உலகத்தில் பேசிய குழந்தைகளில் அந்த குழந்தையும் ஒன்று சகோதரர்கள். அப்பொழுதுதான் அந்த குழந்தையிடம் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டபொழுது உண்மையான தந்தையின் பக்கம் அந்த குழந்தை கை காட்டியது. ஜுரைஜ் இல்லை என்று அப்பொழுதுதான் மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் அழைக்கின்ற பொழுது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்குமான ஒரு ஹதீஸ் இது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்து வாலிபர்களுக்கு சொன்ன வரலாறு இது. இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களிலிருந்து திருமணமாகியவர்கள் அதிகமானவர்கள் அறிய வேண்டிய வரலாறு இது. தாய் தந்தையர்கள் அழைத்தவுடன் அலட்சியப்படுத்தி அவர்களை தள்ளி போடக்கூடிய, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தள்ளி போடக்கூடியவர்கள் அறிந்திருக்க வேண்டிய வரலாறு இது. அவர்களினுடைய துவா எக்காலமும் மறுக்கப்படாத ஒரு துவா சகோதரர்களே. பர்லான தொழுகையில் இருந்தால் அது வேறு விடயம். இது சுன்னத்தான தொழுகை. தாய் அழைத்தால் அந்த தொழுகையை விட்டுவிட்டு தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். பர்லான தொழுகை முதலாவது கடமை, அது யாராலும் அசைக்க முடியாது. சுன்னத்தான தொழுகையிலே இருந்தாலும் சரி, தாயினுடைய அழைப்பாக இருந்தால் அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது எங்களினுடைய கடமை. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நாங்கள் வாழ்கிறோம் சகோதரர்களே. ஆனால் தாயினுடைய பேச்சுக்கு இன்று எங்களுடைய சமுதாயத்தில் மதிப்பே கிடையாது. தந்தையினுடைய பேச்சுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் மதிப்பே கிடையாது. உதறி தள்ளிவிட்டு அவரவர்களுடைய வேலைகளை அவரவர்கள் செய்ய தொடங்குகிறார்கள். செல்லக்கூடிய செய்தியை குறைந்தது கேட்கக்கூடிய அளவிற்காவது மனோநிலை கிடையாது. பிஸியாக இருக்கிறோம், ஓடுகிறோம், வேலையை செய்கிறோம், தூங்குகிறோம், மீண்டும் அதே வேலையை செய்கிறோம். தாய் தந்தையர்கள் ஒரு வீட்டிலே மூலையிலே இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
மரணம் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். நீங்கள் இந்த பூமியிலே எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் சரி, வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட இரும்பு கோட்டையிலே நீங்கள் வாழ்ந்தாலும் சரி, உங்களினுடைய மரணம் வந்து அடைந்தே தீரும் என்று விட்டார்கள். கொஞ்சம் பிறகு பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தாமதப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களினுடைய மரணம் வந்துவிட்டால் அந்த கடமையை எவ்வாறு சகோதரர்களே நாங்கள் செய்வது? எங்களுக்கு மரணம் வருவது தகவல் தந்ததற்கு பிறகு கிடையாது. நாங்கள் வாலிபர்கள் தானே, 20 வயது தானே, 25 வயது தானே, இப்பொழுது எங்களுக்கு மரணம் வருமா என்று சந்தோஷமாக உலாவுகிறோம், தாய் தந்தையர்களை புறக்கணிக்கின்றோம், ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துவிட்டோம். ஆனால் தூங்கக்கூடிய வாலிபன் எழும்ப முடியாத நிலை, பைசிக்கலில் ஏறிய வாலிபன் ஆக்சிடென்டில் மரணிக்கக்கூடிய நிலைமை, ஆடையை அணிந்த வாலிபன் ஆடையை கலட்ட முடியாத நிலைமை, திடீரென்று வெவ்வேறு மரணங்கள் சகோதரர்களை ஒரு சில தினங்களுக்கு முன்னால் எங்களினுடைய கண்களால் பார்த்தோம். இரவு நேரம் ஒரு ஊரே அழிந்து விடுகிறது, எப்பொழுது அல்லாஹ்வினுடைய சாபம் வரும் என்று தெரியாது. எதிர்பாராத மரணங்கள் எதிர்பாராத நேரத்தில் எங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில் முக்கியமான கடமை இந்த கடமை. இந்த கடமையை நாங்கள் தள்ளி போடுகிறோம் என்றால் எங்களினுடைய சுவனத்தினுடைய பாதையை தள்ளி போடுகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இதான் சகோதரர்களே, மிக முக்கியமான ஹதீஸ், அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக காரமாக சொன்ன ஹதீஸ். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டிய ஹதீஸ். திடீரென்று ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கின்றார்கள், ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு ரஹிம அன்ஃபு, அவனினுடைய மூக்கு நாசமாகட்டும், மண்ணோடு மண்ணாகி விடட்டும், மூக்கு நாசமாகட்டும் என்று சபித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாரை சபிக்கின்றீர்கள் யா ரசூலல்லாஹ்? என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயத்தை சேர்த்து சொன்னார்கள், மிக மிக முக்கியமான விடை. எவரொருவருக்கு ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை அல்லது இருவரும் இருந்து வயோதிபம் அடைந்த நிலையிலே இருந்து இருவரை கொண்டும் எவன் சுவனம் செல்லவில்லையோ அவனினுடைய மூக்கு நாசமாகட்டும் என்றார்கள். பெற்றோர்களை பராமரிப்பதோடு நிறுத்தவில்லை சகோதரர்களே, பெற்றோரை கொண்டு எவரொருவர் சுவனம் செல்லவில்லையோ அவரினுடைய மூக்கு நாசமாகட்டும் என்றார்கள். நாங்கள் வயோதிபம் அடைந்த பெற்றோர்கள் வீட்டிலே இருந்தால் கஷ்டம் என்கிறோம் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் இது. வயோதிபம் அடைந்த பெற்றோர்கள் இருந்தால் நாங்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடிய வழி அது என்கிறார்கள். ஆனால் எங்களினுடைய சமுதாயம் அதை கஷ்டமாக பார்க்கிறது. என்னடா ஒரு தலைவலி என்று பார்க்கிறது. நபிகளார் சொன்ன விடயம் அது சுவனத்திற்கு செல்லக்கூடிய வழி. அந்த வழியினூடாக நீங்கள் சுவனம் செல்லவில்லை என்றால் நீங்கள் நரகவாதிகள். நபிகளாரினுடைய சாபம் ஒரு காலமும் பொய்யாக மாட்டாது. நரகத்தை போய் சேர்ந்து விடுவோம் சகோதரர்களே. எந்த அளவிற்கு எங்களினுடைய சமுதாயம் பெற்றோர்களை புறக்கணிக்கிறது. வயோதிபம் அடைந்த பெற்றோர்கள் இருந்தால் இவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்வதா, எப்பொழுது இவர்களுடைய உயிர் போகும் என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவு பேருடைய மனோநிலை மாறிவிட்டது. அல்சைமர் போன்ற வியாதிகள் வந்துவிட்டால் அவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று தெரியாது. அதிகமான மறதிகள் ஏற்பட்டுவிடும். இதனால் அவர்கள் சொன்ன விடயத்தையே மீண்டும் சொல்வார்கள், கேட்ட விடயத்தையே மீண்டும் மீண்டும் கேட்பார்கள். கோபமடைகிறார்கள் பிள்ளைகள், அவர்கள் மீது ஆத்திரம் அடைகின்றார்கள், அடிப்பதற்கு கையோங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்கள் என்று மீண்டும் மீண்டும் திட்டத் தொடங்குகிறார்கள். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிலைமை. இந்த வயோதிபமான பெற்றோர்களை எவரொருவர் பராமரிக்கின்றாரோ அவருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் சுவனத்திலே அவருக்கு இருக்கிறது இடம். நாங்கள் கஷ்டம் என்று ஒதுக்குறோம் சகோதரர்களை. கஷ்டம் என்று ஒதுக்குறோமாக இருந்தால் சுவனத்தை தள்ளி வைத்து விட்டோம்.
எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த விடயத்தை புரிந்து அல்லாஹ்விற்காக வாழ வந்த நாங்கள் எங்களினுடைய உள்ளங்களை இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடமையில் ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. மரணம் வருவதற்கு முன் தாய் தந்தையர்களை நல்ல முறையில் பராமரிப்பதற்காக முன்வர வேண்டும் சகோதரர்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களிலிருந்து சகல விடயங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். அந்த 3 வேளை சாப்பாடோடு மட்டும் நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது. ஒரு நாளை காலம் சரி, ஒவ்வொரு நாளுமாலும் சரி, நாங்கள் தினந்தோறும் போய் தாய் தந்தையரோடு பேச வேண்டும். அவர்களுடைய உள்ளம் கொளிருகின்ற மாதிரி நாங்கள் கதைக்க வேண்டும். அவர்கள் என்ன விடயத்தை கேட்டாலும் கோபப்படாமல் பொறுமையாக விடை சொல்ல வேண்டும். மார்க்கத்திற்கு எதிரான விடயங்களை சொல்கிறார்கள் என்றால் கோபப்படக்கூடாது. அந்த விடயத்தை அவர்களுக்கு முடியுமான வரை விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் விளங்கவில்லையா, அதை அப்படியோடு நிறுத்தி விட்டு நாங்கள் வேறு கதையை தொடங்கிவிட வேண்டும். வாதிடுகின்ற பேரில் அவர்களோடு கோபப்படுவது எந்த ஒரு விடயத்திலும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத விடயம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த விடயத்தை புரிந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தாவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.